ஆளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில். குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரின் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி 1.5 வருஷத்துக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். அதாவது அக்டோபர் மாசம் 27ஆம் தேதி விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல 4ஆம் பாதத்துக்கு விருச்சக ராசி இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். அவர் டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குதுங்க. பொதுவா பாருங்க, குருவும் சுயசாரத்துல வாங்கி குருவுடைய பார்வை செவ்வாய் பகவான் மேல படுது. அப்ப அந்த குரு செவ்வாயுடைய பார்வை ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஏன்னா எல்லாத்துக்குமே தைரியம் வீரியம் வேணா செவ்வாய் பகவான் வேணும். நம்ம ஒரு பொறுப்போட இருக்கணும்னா செவ்வாய் பகவான் வேணும். நம்முடைய ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான். நம்முடைய எலும்புக்கு கரகர் செவ்வாய், யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் செவ்வாய், எல்லாமே செவ்வாய் பகவான் தான். அப்படி செவ்வாய் பகவான் இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். ஏன்னா செவ்வாயும் குருசாரம், குருபகவானும் குருசாரம், அடுத்து சனி பகவானும் குருசாரம். இந்த கிரகம் எல்லாத்துக்குமே நல்லா குருசாரம் இருக்கும்போது யாருடைய ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் நல்லா இருக்கோ அவங்க எல்லாம் பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறாங்க. இது 12 ராசியும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வரும். ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததும் இந்த குரு சுக்கரன் ஜோதிட நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க தனுசு ராசி. எப்போதுமே சரி, தனுசு ராசிக்காரங்க மட்டும் பாருங்க, பயங்கரமான ஒரு திறமையான குணம், குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய குணம், குடும்பத்தை எடுத்து பொறுப்பா பார்க்கக்கூடிய குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், நல்ல உழைக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். யாருக்கிட்ட? கும்பத்துக்கிட்ட. தனுசு ராசியும் கும்பராசியும் ஒரே மாதிரி குணம் இருக்குங்க. பொதுவா தனுசு ராசிக்கார பாருங்க, எல்லாமே தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே பயங்கரமா இருக்கும். நல்ல ஒரு அறிவாற்றல் உள்ள ராசி தான் தனுசு ராசி மட்டும்தான். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், தைரியம் தன்னம்பிக்கை சூப்பரா இருக்கும். அவருடைய தனுசு ராசி என்பது வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சியும் குருவுடைய பார்வையான பயிற்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ. நான் செவ்வாய் பகவான் சொந்த வீட்டுக்கு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வர்றாரு. இது நல்லதா கெட்டதா? ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி இருக்கோ அதை பொறுத்தான் இங்க பலன்கள் மாறுபடும். அது நல்லதா கெட்டதான்னு உங்க ஜாதக தசாபுத்தியை பார்க்கணும். இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு மனிதனுக்கு செவ்வாய்னாவே வீரத்துக்கு அதிபதியான செவ்வாய் தான். நீங்க தைரியமானவரா, தைரியம் இல்லாதவரா, அடுத்து உங்களுடைய ரத்த ஓட்டம், நம்முடைய பிளட்டுக்கு அதிபதி செவ்வாய், நம்முடைய எலும்புக்கு காரகர் செவ்வாய். நீங்க வீடு வாங்குவீங்களா, மண்ணு வாங்குவீங்களா, இடம் வாங்குவீங்களா, அடுத்து பாருங்க கட்டிட சார்ந்த விஷயம் வாங்குவீங்களா, வாகனம் வாங்குவீங்களா, உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கும், எல்லாமே செவ்வாய் பகவான் தான். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பலமா, ஏன்னா ஜாதகம் எடுத்து செவ்வாயை பார்த்தாவே தோஷம்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன கிடையாது, செவ்வாய் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தை வீரியப்படுத்தி விட்டுருவார், வேகப்படுத்தி விட்டுருவார். இதுதான் அவருடைய வேலையை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படியோட செவ்வாய் பகவான் பாருங்க, உங்களுக்கு பாருங்க 12ஆம் பாவத்துல வந்து ஆட்சி பலமாகிறார். பொதுவாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி யாரா தனுசு ராசிக்கு? 5ல என்னென்ன இருக்கு? உங்களுடைய பூர்வீக சொத்து, குலதெய்வம், ஆசைப்பட்ட விஷயம், குழந்தைகள், கலை, எல்லாமே 5ஆம் பாவத்துல நிறைய விஷயம் இருக்கு. ஒரு மனிதனுக்கு 5ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்தாவே அவங்க வாழ்நாள் ஃபுல்லாவே உங்க முன்னோர்கள் செய்த நல்ல விஷயம் உங்களுக்கு காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடத்துல அவ்வளவு ஒரு விஷயம் நல்லா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டு, வெளிநாடு போவீங்களா, வெளியூர் போவீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்கும், லைஃப்ல எப்படி செட்டில் ஆகுவீங்க, எல்லாமே இந்த 12ஆம் பாவம் தான். உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வரும், எல்லாமே இந்த 12ஆம் பாவம் தான். உங்களுக்கு செலவு வருமா, மருத்துவ செலவு நல்ல வராதா, எல்லாமே இந்த 12ஆம் இடத்தை பார்க்கணும். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ள அதிபதியான செவ்வாய் பகவான் தான். உங்களுக்கு கெட்டதே நடக்காது. செவ்வாயுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்த, நல்ல ஒரு அனுகூலமான விஷயத்த கண்டிப்பா கொடுத்தே தீரும். ஆசைப்பட்ட விஷயத்த அடைய வைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, பொருளாதாரத்திலையும் வருமானத்திலையும் யாருக்கு ஜாதகத்துல தசாபுத்தி இல்லையோ தனுசு ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கணும். எந்த டேட்டுக்குள்ள? மே மாசத்துல இருந்து கேட்டு பாருங்க, பொருளாதார வருமானம் உங்களுக்கு இன்கம் இருந்துச்சா? என்னுடைய கேள்வியை தான் கேட்பேன். நான் எல்லாத்துக்கும் சொல்லல, குரு சுக்கரன் ஜோதிடத்துல யார் ஜாதகத்துல நிறைய பேர் பாருங்க, ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது குரு சுக்கரன் ஜோதிடத்துல நிறைய கொடுத்தது தனுசு ராசி மட்டும்தான். ஏன்னா பொருளாதாரத்திலையும் வருமானத்திலையும் ரொம்ப கஷ்டப்பட்டது யாரா நீங்களா இருப்பீங்க. ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறது நீங்களா இருப்பீங்க.
நண்பர்களுடைய எதிரியா மாறினது நீங்களா இருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனையை பார்த்தது நீங்களா இருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு வழக்கை பார்த்தது நீங்களா இருப்பீங்க. இட பிரச்சனையோ இல்ல பூமி பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு வழக்குல சந்திச்சிருப்பீங்க. இல்ல அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ இல்ல ஒரு மன உளைச்சலுக்கு ஆறதோ இல்ல ஒரு சில பேர் மருத்துவ செலவு பாக்குறதோ இது மாதிரி நிறைய பார்த்தது நீங்களா இருப்பீங்க. கடன் இருக்கும், பகை இருக்கும், எதிரி இருக்கும். இந்த செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் எடுத்துக்கோங்க. கடன் இருக்கும், பகை இருக்கும், எதிரி இருக்கும், நிறைய செலவுகள் ரொம்ப பார்த்துருப்பீங்க. ஒரு மனக்குழப்பத்து ரொம்ப சஞ்சலமா இருப்பீங்க. எந்த காரியம் பெருசா இருந்திருக்காது. பெருங்கொண்ட பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துருப்பீங்க. அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காது சரி ஒரு மன வருத்தத்துல இருக்கிறது நீங்களா இருப்பீங்க. ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்காது, நான் ஜாதகம் கொடுக்கணும் சரி. ஏன்னா இப்ப எல்லாமே இந்த கிரகத்துடைய காலகட்டம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா அமையுது. எதையுமே தயவு செய்து கெட்டதா யோசிக்காதீங்க. உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா குரு பகவான் வேற நட்சத்திரத்துல போகல. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் இடத்துல போறாரு. அவர் 8ஆம் இடத்துல போய் அவர் எங்கெங்க பாக்குறாரோ அந்த இடம்லாம் உங்களுக்கு வளர்த்து விட்டுருவாரு. 2ஆம் இடத்தை பாக்குறாரு. வருமான பொருளாத்த உங்களுக்கு எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருவாரு. உங்களுக்கு அதிகமா செலவை கொடுக்க மாட்டார். 12ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையா செவ்வாயா பாக்குறாரு. அங்கே பாதிப்பு கிடையாது. செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குருவோட சாரத்தெல்லாம் போவார். அதனால மருத்துவ செலவு, வரவு செலவு, வரைய செலவுலாம் வராது. உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. இது இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு வழக்கம் இருக்காது. இப்ப அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ ஏதாச்சும் வழக்கு இருந்தா அந்த வழக்குல இப்ப சரி பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா அவர் 4ஆம் இடத்தை அவர் 9ஆம் பார்வையை பாக்குறதுனால இங்க வழக்கு சார்ந்த பிரச்சனை இருக்காது. செவ்வாயை பாக்குறதுனால மண்மனை யோகம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அமையும். இப்ப ஏதாச்சும் ஒரு பூமி பூஜை போட போறீங்கன்னு காட்டுறாரு. தனுசு ராசியை பொறுத்தவரை இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்குறது பண்றது எல்லாமே இந்த காலகட்டத்துல நீங்க வாங்கிங்க. அதான் நல்லது. உங்களுக்கு பொருளாதார வருமானம் எங்கேயோ கூடி வைப்பாரு. உங்களுக்கு எப்படி பொருளாதார வருமானம் எங்கேயோ சேமிப்பு கொண்டு வைப்பாரு. கடன் பகை இருக்காது. வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல வேலை பார்க்கறாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப வேலை கிடைக்காத அனைவருக்கும் பாருங்க, வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. ஏன்னா சுக்கிர பகவான் எங்கேயோ 11ஆம் இடத்துக்கு வந்துருவாரு ஒரு சில இடத்துக்கு அப்புறம் சூரியோட சேர்ந்துருவாரு. அப்ப இந்த டிசம்பர் மாசம் 4ஆம் தேதிக்குள்ள பாருங்க வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ப்ரொமோஷன் பாக்குறதுனா வெளிநாட்டு வெளியுள்ளவங்க கண்டிப்பா அப்பீங்க. எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்கான்னு சொல்லி தனுசு ராசியில விசா பிரச்சனை இருக்காது. எப்படி விசா பிரச்சனை சரியாகும். கடன் பகை எதிரி விசானா உங்களுக்கு சரியாகும். உங்களுடைய தந்தையுடைய சொத்து, தாயோடைய சொத்துக்களுக்கு அமைப்புகள் வரும். அதே மாதிரி பாருங்க புதுசா தொழில் பண்ணக்கூடியவர்கள்லாம் ஜாதகத்துல பாருங்க தசாபதியை பார்த்து தொழில் பண்ணி பாருங்க, நஷ்டமே வராது. தடையை நீக்கிடுவார். அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் எழுதுங்க, ரிசல்ட் நல்லா இருக்கும். ஏன் ரிசல்ட் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு புதனோட சேர்ந்து இந்த சூரியன் வந்து தொற்றுவார். உங்க ராசிக்கு புதன் வந்துருவார். அறிவுக்காரங்க புதன் வந்துட்டுன்னா கண்டிப்பா இந்த டிசம்பர் 4 நீங்க அரசாங்க வேலைக்கு எழுதினீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் இருக்கு. அரசியல்வாதி அரசாங்கம் நல்லா இருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும், நெருப்பு சார்ந்த துறை நல்லா இருக்கும், ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும், மெக்கானிக் வேலை நல்லா இருக்கும், மருத்துவத்துறை நல்லா இருக்கும், டெய்லர் வேலை பார்க்க நல்லா இருக்கும், கலைத்துறை நல்லா இருக்கும். இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க தயவு செய்து எடுத்துருங்க. வெளிநாட்டு உள்ள அனைவருக்கும் சொல்றேன், லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிக்க போகுது. உங்க ராசி அதிபதி 12ஆம் பாவத்தை செவ்வாயை பாக்குறதுனால 5ஆம் வீட்டு அதிகம் பாக்குறதுனால உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திடீர் பணம் ஏதோ ஒரு வகையில வரப்போகுது. ஒண்ணு இடம் மூலியமா வரலாம், இல்ல லாட்ரி யோகம் மூலமாக வரலாம். அப்ப ஜாதக தசாபதியை பார்த்துட்டு எடுங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க. ஜாதத்துல உங்க என்ன ராசி என்னோ அதை பார்த்து எடுங்க, கண்டிப்பா உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு இந்த காலகட்டம். விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம், மூல நட்சத்திர பலம் எதுவுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும். எதுவுமே நிறைய கற்பனை கலையில ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எதுவுமே ஒரு புரிஞ்சுக்கூடிய பக்குவமான குணம் இருக்கும். மூல நட்சத்திரம் பிறந்தாவே புரிஞ்சக்கூடிய ஒரு பக்குவமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள்கிட்ட பிடிச்சதே இந்த மூல நட்சத்திரம் இதான். இவங்களை பாருங்க நம்ம லைஃப்ல எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. சுப செலவு, சுபகாரியம், அரசாங்க வேலை, அரசு அலுவலகம், வேலை உத்தியத்துல உள்ள தடை, கடன் பிரச்சனை சரியாகும், பகை பிரச்சனை சரியாகும், எங்கேயாச்சும் பணம் கொடுத்த பணம் இப்ப கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை அழகா கொடுத்தாரு மூல நட்சத்திரம் பிறந்தது. அடுத்த புராணத்துல பிறந்தது ரொம்ப நாகரிகமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நல்ல டேலண்டான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. பூராடனத்துல பிறந்தவங்க லைஃப்ல எல்லாம் செட்டில் ஆகக்கூடிய சூப்பரா இருக்கும். கலைத்துறை, படிப்பு, கல்வி, வேலை உத்தியத்துல, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. நான் சொல்றது இந்த புராணத்துல பிறந்தவர் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும். எப்படி இந்த உத்திராடத்துல பிறந்தவங்களுக்குன்னா பாருங்க சூப்பரான நேரம் வருது. அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், வெளிநாடு, தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கணும். உத்திராடத்துல பிறகு இந்த காலகட்டம் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள மிகப்பெரிய ஒரு வெற்றி வரும் பார்த்துக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய செவ்வாய் பாகனுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை குருவுடைய பார்வையால் எல்லா தரையிலுமே வெற்றி பெறக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது.